ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து. சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார்? சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர்கள். அரசியல் துறைக்காகவே இவர்கள் பிறவி எடுத்தவர். அரசாங்க வசியம் என்பதை அடையாளமாக கொண்டவர். ஆணவத்திற்கு அடிபணிய மாட்டார்கள், அன்புக்கு மட்டும்தான் அடிபணிவார்கள். முதலில் நாடு பிறகு வீடு என்ற கொள்கையை உடையவர்கள் தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த டிசம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள், ஒன்று சூரியனுக்கு உரியது, இன்னொன்று செவ்வாய்க்கு உரியது, இன்னொன்று சுக்கிரனுக்கு உரியது. புதன் மட்டும் 2 முறை தன் ராசிகளை மாற்றுவார், 2 முறை பெயர்ச்சி அடைகின்றார். இந்த பலாபலன்களை கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். எதற்கும் கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத சிம்ம ராசிக்காரர்களே, நீங்கள் வசீகர பேச்சாற்றல் கொண்டவர். இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியம் மனதிலே உற்சாகத்தை தரும். அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர் சற்று கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பாக்கி, பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் மத்தியிலே கௌரவம் கூடும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமாய் முடியும். மனதிலே உற்சாகம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வார்கள். தொண்டர்கள் உங்களை பெருமைகளை புரிந்து கொள்வார்கள். கட்சி மேலிடத்தின் ஆதரவை மனதிற்கு இணைய பொறுப்புகளை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பண வரவிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீர்கள். அமைதியாய் செயலாற்றுவீர்கள். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகம் படிக்க வேண்டியது இருக்கும். கல்வி தொடர்பான பிரச்சனை குறையும். தேவையான உதவி கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளில் சார்ந்த துறைகளிலே ஈடுபட்டு இருப்போர் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவார்கள். பிற மொழி பேசுவோர் மூலம் உதவிகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறையில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெறுவார்கள். பதவி உயர்வு கிடைக்கும். உத்திரம் 1ஆம் பாதம் உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அலைச்சல் இருக்கும்.
சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன? ஞாயிற்றுக்கிழமை சூரியனை தீபமேற்றி வழிபட்டு வர கடன் பிரச்சனைகள் குறையும். முன்னேற்ற தேவையான உதவிகள் கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 1, 27, 28. அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் 20, 21. அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் இந்த பகுதியில் தான் வருகிறது. 6 அற்புதமான பகுதிகளை கொண்டது. அதிலே 4வது பகுதி ஜோதிட ரகசியங்களை கற்பித்து ஜோதிட இணைவுகளை கற்பித்து உங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.